சரிங்க சார். எடப்பாடி சுதீஷ் அவரோட சந்திப்பை வந்து எப்படி பார்க்கலாம்? அவனுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் ஒருத்தன் கொடுப்பாங்களா? ஒரு சீட்டு கொடுப்பாங்களா கன்ஃபார்மா? அவர் எடப்பாடி கொடுக்குறாரோ இல்லையோ, இது கொடுக்காததன் காரணமாக கூட்டணியில் குழப்பம் ஏற்பட வேண்டும் என்று சன் டிவி குணசேகரனுக்கு தீராத ஆசை. சுதீஷ் போய் பார்த்தாரு, சந்திப்பு நடந்தது. தேமுதிகவுக்கு ஒரு சீட், அதிமுக முடிவு கடைசியில் ஒரு கேள்விக்குறி சின்னதாக. நேற்று காலையிலேருந்தே அதிமுக கூட்டணியிலிருந்து விலக முடிவு தேமுதிக. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 2 சீட்டும் ஏடிஎம்கேக்கு. உங்களுக்கு இது ஒரு பாலிடிக்ஸ் ரொம்ப நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேம் இது. இது ஒரு செஸ் மூவ் மாதிரி தான் இல்லையா? இப்போது அந்நியார் நேற்றைக்கு முன்தினம் திடீரென அதிகாரத்தில் பங்கு என்ற விஜயின் கொள்கை வரவேற்கத்தக்கது என்று அறிவிப்பு வெளியிட்டார். அது எதுக்குன்னு தெரியும். கொடுக்க மாட்டீங்களா சீட்டு? விஜய்கிட்ட போகிறேன். எப்படி போவாங்க பாரு. இரு அதான். இப்போது எடப்பாடி ஷூஸ்லேருந்து திங்க் பண்ணுங்க. அவர் ஒரு கணக்குக்காக 2 சமூகங்களுக்கு முக்கியத்துவம் தந்து அவர்களது வாக்குகளை 26 பெற வேண்டும் என்பதற்காக தான் 2 சமூகங்களுக்கும் பிரதிநிதித்துவம் தரணும்னு ஒரு ஐடியா பண்ணி வச்சுட்டாரு. தேமுதிகக்கு கொடுக்கறதுனால அந்த கேல்குலேஷன் அப்செட் ஆகும், ரைட்? மேலும் தொடர்ந்து ஊராங்கட்சிக்கே தூக்கி கொடுத்துனுக்குறீங்க. ஜி.கே. வாசன் அவர்களுக்கு கொடுத்ததுனால் 10 பைசா அதிமுகவுக்கு பிரயோஜனம் உண்டா? தமிழ் மாநில காங்கிரஸுக்கு பிரயோஜனமா? அந்த கட்சிக்கே பிரயோஜனமா இல்லையான்னு தெரியல. ஐயா வாசன் அப்போ போனவர் தான், வரவே இல்லை. அதுக்கப்புறம் 24 குறைஞ்சது கூட நின்றுக்கணும்ல. நீ எப்படி பெருசாக ஜெயிக்க போகிறதில்ல, குறைஞ்சது கூட நின்று இருக்கணும். நான் இன்னைக்கு எம்பியாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் இவங்க தான். குறைஞ்சது கூட நின்றுக்கணும்ல. உங்களுக்கு அவர்களை விட மோடியும் அமித்ஷாவும் அன்றைக்கி முக்கியமாக போயிட்டாங்க. ஸோ அப்போ ஒன்று தூக்கி கொடுத்து வேஸ்ட் பண்ணார். சரி, பாமகவுக்கு கொடுத்ததுக்கு உங்களுக்கு இன்னொன்று அந்த 10.5% இடஒதுக்கீடு கொடுத்ததன் காரணமாகத்தான் அது ஒரு முக்கியமான காரணம் தேர்தல் தோல்விக்கு, 21 தேர்தல் தோல்விக்கு. ஏன்னா ரிவர்ஸ் கன்சால்டேஷன் ஆயிடுச்சு. வட தமிழகத்தில் நான் 1 இயர்ஸ் பூரா ரிவர்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ அதிமுக உங்களால் இவ்வளவு இழந்திருக்கிறது. ஸோ அப்போவாது 24 கூட்டணி வைப்பாங்க. அதுவும் காலையில் 9 மணிக்கு சைன் பண்ணலான்னா நைட்டு 9 மணிக்கு 10 மணி நேரம் முன்னாடி கூட்டணி மாத்திருச்சு. ஸோ 2 பேருக்கு தூக்கி கொடுத்தாச்சு. இன்னொன்று இப்படி தூக்கி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்சிக்காரன் எப்படி மதிப்பான் உங்களை? பொதுச் செயலாளரை புரட்சி தமிழர்னு வேறு சொல்லிக்கிறீங்க. கட்சிக்காரங்க எப்படி மதிப்பாங்கிற கேள்வி இருக்குல்ல. ஸோ ஃபேமாக இருக்கார், ஓகேவா? இப்போ தேமுதிக கொடுக்கல, அன்னி முறுக்குறாங்க. இப்போது கொடுக்கலன்னா கூட்டணியை விட்டு போயிடுறாங்கன்னு வச்சுக்குவோம். அது அதிமுகவுக்கு இழப்பான்னு கேட்டிங்கன்னா இழப்பு. இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அது சிறிய கட்சியோ பெரிய கட்சியோ, அது தேமுதிகவுக்கும் இழப்பு. இதுதான் செஸ். நான் சொன்னேன்னா இப்போ நீங்கள் எப்படி இதை ஒர்க் அவுட் பண்ணணும்னா தேமுதிகவுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது? இப்போ விஜய் இன்னும் ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. இப்போ கொடுக்கல, அவங்க பண்ண முடிஞ்ச ஒரே இது கொடுக்கல, கூட்டணி இல்லை போ என்று சொல்வார்கள். எங்கே செல்வார்கள்? அதிகபட்சம் விஜய். திமுக சார். திமுக சரி, திமுகவுக்கு போகிறாங்க. எத்தனை சீட்டு கொடுப்பாங்க? ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம், இடமே இல்லைன்னு. சொல்லுங்கள், சுமாராக ஒரு ரஃபாக கணக்கு போடுங்க. அவங்க பர்சன்டேஜுக்கு ஒரு 6 தரதே பெரிய விஷயம் சார். 5 இல்லை 6, அதுவே பெரிய விஷயம். 3 அதுக்கு மேலே கிடையாது சொல்லிட்டாங்களா? அவ்வளோதான் அவங்களுக்கு ஒர்த்து. பதிலுக்கு துட்டு வேணால் தரோம், ரைட்டா? 30 சீட்டுக்கான துட்டை தரோம். சீட்டு 3 தான். உங்கள் ஸ்ட்ரென்த்தும் அவ்வளோதான். அது உங்களுக்கு ஓகே தானே? எது அது ஓகே இல்லை? ஏம்மா இந்த வாட்டி 3 சீட்டுனா அடுத்த எலெக்ஷனுக்கு அண்ணன் வேல்முருகனுக்கு இப்போ 1 சீட்டு தர்றாங்க உதயசூரியன் சின்னத்தில் இல்லையா? தமுமுகவுக்கு ஒரு சீட்டு, 2 சீட்டு தராங்க, 3 சீட்டு தராங்க. 3ஆ 2ஆ? இல்லை சார், சரியா தெரியல. மனிதநேய மக்கள் கட்சி 3 நினைக்கிறேன். 2ஓ 3ஓ தர்றாங்க. எம்பி சீட்டு தராங்களா? வேல்முருகன் எம்பி சீட்டு தராங்களா? இல்லை. அப்போ இப்போ நீங்கள் 3க்கு ஒத்துக்கிட்டிங்கன்னா 29. எல்லாத்தையும் திங்க் பண்ணணும். இப்போ இங்கே இருக்கிறேன்னா 10 சீட்டு கேட்கலாமா? ஆஃபர் பண்ணுவாரா எடப்பாடி? இப்போவும் அவங்க தரேன்னு சொல்ல, இதையும் சொல்லிடுறேன், உங்களுக்கு சீட்டே கிடையாதுன்னு சொல்ல. 26க்கு பிறகு தரேன், 26க்கு பிறகு தரேன். இப்போ கூட்டணி வாங்க. இப்போ கிடையாது, 26க்கு பிறகு உண்டு, கொடுத்துருவார், அதையும் சொல்லிடுறேன். இப்போ 10 சீட்டு தரேன். 10 அரௌண்ட் டீசன்ட் நம்பர்ஸ். இப்போது கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆப்ஷன்? திமுகவில் 3. சரி, அடுத்த ஆப்ஷனு தாவேக்கா போய் அதிகார பகிர்வை நோக்கி சொல்லுவாங்க. அதிகார பகிர்வை நோக்கி அங்கே எவ்வளோ வேணும்னு எடுத்துக்கன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ எடுத்துக்கோ, அள்ளிக்கோ, எவ்வளோ எடுத்துக்கோ சொல்ல மாட்டேன், அள்ளிக்கோன்னு. இந்தாங்க எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கிட்டு மீதி வச்சுட்டு போங்கன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? என்ன செலவுக்கு
அது ஒரிஜினல் இருக்காரு. அவர் செலவுக்கே அவரே சபரீசன் கிட்ட தான் வாங்கிட்டு இருக்காரு போல. செலவுக்கு ஒரு டீலுனா எல்லாம் சேர்ந்தது தான் டீலு இல்லையா? திமுக 3 சீட்டு கொடுத்துட்டு 10 சீட்டுக்கான காசு கொடுப்பாங்க. தாவேக்கல்ல 30 சீட்டு தரோம், நீங்கள் ஒரு 10 சீட்டுக்கு செலவு பண்ணுங்கன்னு கரெக்டா? அந்நியார் எங்கே செல்வார்? இப்போ என்ன ஆப்ஷன் தேமுதிகக்கு? இவனுக்கு 10 சீட்டு தரேன், செலவு துட்டை தரேன். இப்போ என்ன முடிவு எடுப்பாங்க அவங்க? அதிமுக தான் பெஸ்ட் ஆப்ஷன். செக்மேட்டா? இதுதான் பாலிடிக்ஸ். அதையும் மீறி எனக்கு வந்து இந்த வெறும் 3 சீட்டு கிடைச்சா கூட பரவாயில்ல, உன் கூட வரமாட்டேன்ட்டு அவங்க முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தட்ஸ் அ ரிஸ்க். எடப்பாடி ஹேஸ் டு டேக் தட் ரிஸ்க். புரியுங்களா? அந்த ரிஸ்க் நீங்கள் எடுத்தாகணும். இந்த ரிஸ்க்கை தான் அமித்ஷா போய் சந்திச்சப்போ டெல்லியில் எடுத்தார். புரியுதா? இந்த தம்பி பால் பாக்கெட் தம்பி வரும் 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 வரும்ன்ட்டு நீங்கள் டிசம்பர் வரைக்கும் காத்திருக்க முடியுமாப்பா? முடியாது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ 2.5 டிசம்பரில் 4 நான் 4 நீங்கள் 1 வருஷம் சிஎம் அப்படின்னு சொல்ல மாட்டாருன்னு என்ன கேரண்டி? அதை நம்பிட்டு நீங்கள் இருக்க முடியுமா? ஸோ பிஜேபியோட கூட்டணின்றது ஒரு கேம்பிள். தட்ஸ் அ செஸ் மூவ், பட் தட்ஸ் அ குட் மூவ். டீட்டெயிலாக நம்ம பேசியிருக்கோம். அது நல்ல மூவா? இன்றைக்கி யுவர் காலிங் தி ஷார்ட்ஸ். அதுபடி தான் நீங்கள் இந்த ஒரு சுதீஷுக்கெலாம் போய் பார்த்தாரு. சுதீஷ் சொல்லி இதைத்தான் சொல்லியிருப்பார். எனக்கு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இன்புட்ஸ் வரல, பட் இதைத்தான் சொல்லியிருப்பார். 26 தரேன், சைன் பண்ணுங்கள். இதுதான் நடந்தது.